ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அரசு அலுவலகங்களுக்கு சென்று சிரமப்படுவதை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்பட்டது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முறையில் மனுக்கள் பெறப்பட்டது. மருத்துவத்துறை சேவையை மக்களை தேடி மருத்துவம் என்று வீடு வீடாக சென்று மருந்துகள் வழங்குகின்ற அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து அதனுடைய ஒரு சிறப்புமிகு வடிவமாக இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் துவங்கி வைத்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் கிராமத்தில் இந்த முகாம் துவங்கப்பட்டு மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்படுகிறது. அரசினுடைய 15 துறைகள் சார்பாக 45 சேவைகளை வழங்குவதற்கு மக்கள் எதையெல்லாம் கோரிக்கை வைத்து வருகிறார்களோ அந்த கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கி அதன் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த முகாம் நடப்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்று தன்னார்வலர்களை கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று இந்த முகாமில் எந்தெந்த துறைகள் மூலமாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது என்பதை விரிவாக எடுத்துரைக்க கூறியிருக்கிறார்கள். அப்படி விரிவாக எடுத்துரைத்ததோடு மாத்திரமல்ல, அந்த மக்களை சந்தித்ததற்கான ஒப்புகை சீட்டையும் அங்கே வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரே இடத்திலிருந்து எல்லோரையும் சந்தித்துவிட்டு வந்துவிடக்கூடாது, ஒவ்வொரு இடமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அலைபேசியிலே ஒரு செயலி வழங்கப்பட்டு அந்த செயலியிலே எந்த பகுதியில் சென்று அவர்கள் உள்ளீடு செய்கிறார்களோ அதன் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு வீடாக செல்கிறார்களா என்பது கண்காணிக்கப்படுகிறது. ஒரே இடத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டால் அவை நீக்கப்பட்டு எல்லா மக்களையும் சந்திப்பதற்கான அறிவுரை வழங்கப்படுகிறது. எனவே யாரும் விடாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய பாமர ஜனங்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் சென்று சேர்வதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டமாக இந்த திட்டம் செயல்பட இருக்கிறது. வெற்றிகரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் 95 இடங்களில் இந்த முகாம்கள் நடக்க இருக்கிறது. அதில் நகரப்பகுதியில் 20 முகாம்களும் ஊரக பகுதியில் 75 முகாம்களும் நடக்க இருக்கிறது. அதன் மூலமாக மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு துவங்கியிருக்கின்ற இந்த முகாமானது ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் 14 வரை நடைபெற இருக்கிறது. அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் 15லிருந்து செப்டம்பர் 14 வரை நடைபெற இருக்கிறது. அதற்கடுத்த 3ஆம் கட்டம் செப்டம்பர் 15 அக்டோபர் 14 வரை நடைபெற இருக்கிறது. இப்படி 3 கட்டமாக எல்லா மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் எல்லா மக்களும் வந்து சேரக்கூடிய அளவில் மிக விரிவாக முகாம்கள் நடத்தப்பட்டு அவருடைய மனுக்கள் பெற இருக்கிறது. அது மிக குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக ஏற்கனவே அந்த உரிமை தொகையை பெறுகிறவர்கள் தாண்டி பெற முடியாதவர்கள் இருக்கிறவர்கள் பெறுவதற்கு இந்த முகாம் மிக முக்கியமான சிறப்பு முகாமாக நடைபெறுகிறது. அதற்கென தனியாக கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அந்த கவுண்டர்கள் மூலமாக அவர்களிடத்தில் அந்த மனுக்கள் பெறப்பட்டு அங்கே அவர்கள் ஒப்புகை சீட்டும் அளிக்கப்படுகிறது. எனவே யார் விடுபட்டிருந்தாலும் அவர்கள் பகுதியிலே நடைபெறுகின்ற இந்த முகாம்களுக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற தன்னார்வலர்களுடைய உதவியோடு மனுக்களை பூர்த்தி செய்து கொடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஒரு எளிதான வாய்ப்பாக இருக்கிறது. இதேபோல் இந்த முகாமில் 15 துறைகளுடைய தனித்தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே சென்று அந்த துறை வாரியாக குடிநீர் வசதி வேண்டுமென்றால் ஊரக உள்ளாட்சித்துறை, பட்டா வசதி வேண்டுமென்றால் வருவாய்த்துறை, மின்னிணைப்பு வேண்டுமென்றால் எரிசக்தித்துறை என்று சமூக நலத்துறை, கூட்டுறவுத்துறை, விவசாயத்துறை, கால்நடைத்துறை என்று எல்லா துறைகளுக்குமான கவுண்டர்கள் இருக்கிறது. எனவே மக்கள் ஒரே இடத்திலே தங்களுக்கான தேவைகளை கேட்டுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அரசாங்கமும் முடுக்கிவிடப்பட்டு களத்தில் இறங்கி மக்களை தேடி வீட்டிற்கு வந்து அவர் வீடுதோறும் அரசை நேரடியாக வந்து சந்திக்கின்ற ஒரு மகத்தான திட்டமாக இந்த திட்டம் துவங்கியிருக்கிறது.
இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏழை எளிய மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நிச்சயமாக இது